சொன்னாராம். அவர் வந்தவர் மன்னிப்பு கேட்டு, ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் பெரியவா, மன்னிச்சுங்க, எங்கள் கண்ணை திறந்துருச்சு. சரி போயிட்டு வா, க்ஷேமமாக போயிட்டு வாங்க. இந்த ரொம்ப ஒரு நிகழ்ச்சியான இந்த நிகழ்ச்சியை திரு கோதண்டராம சர்மா அவர்கள் சொல்ல, பரகூரான் அவர்கள் நமக்கு இது பரகூரான் நாராயணன் முகநூலில் நமக்கு இது எழுதியிருக்கிறார். இது அம்மா சம்பந்தமான நிகழ்ச்சி. இப்போ அப்பா சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியை பாருங்க. வயசானவர் ஒருத்தர் வரார், தரிசனத்துக்கு வரார். ரொம்ப பார்த்தாலே அவர் முகத்தில் ஏகப்பட்ட கவலையினுடைய ரேகைகள் அப்படியே கப்பி கிடக்கின்ற முகமாக அவர் காட்சி அளிக்கிறார். என்ன அவருடைய பிரச்சனை, என்ன என்ன சொல்லு கேட்குறாரு. அவருடைய பையனுக்கு நல்ல வேலை. பையனா இப்போ கிட்டத்தட்ட மிடில் ஏஜில் இருப்பான் போல, ஏன்னா இவர் முதியவராக இருக்கார். பையனுக்கு ஒரு நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், ஆனால் ஒரு பைசா கூட வீட்டுக்கு வர்றது கிடையாது. எப்படி ஒரு பைசா கூட வீட்டுக்கு வர்றது கிடையாது? ஏன்னா நடு வழியிலேயே அந்த பணம்லாம் காணாமல் போயிடுறது. ஏன்? குதிரை பந்தயம், கிண்டி ரேஸ், அதுதான் பேர். அதுக்கு குதிரை பந்தயத்துக்கு நம்ம ஊரில் பேர் என்ன? கிண்டி ரேஸ். அதில் போயிடுறது எல்லாம். ரொம்ப வருத்தப்பட்டு அந்த பெரியவர் சொல்றார், அந்த மகனை பெற்றவர், ஐயா சில சமயம் அவர் பையன் ஆஃபீஸ் பணத்தில் வேற கையை வச்சிடுறான், நான் தான் அந்த பணத்தை கட்டி மானம் போகாமல் காப்பாற்றுறேன், குடும்பம் ரொம்ப தத்தளிக்கிறது, இந்த குதிரை பிசாசு அவனை பிடிச்சிட்டு இருக்கு பெரியவா அப்படின்ட்டு வருத்தப்படுறாரு. அவர் பையனை பற்றி மேலும் இன்னும் கொஞ்சம் விவரங்களை எடுத்துக்கிறார். சொல்லு, என்ன சொல்லு, டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கிறார். சரி நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்ட்டார். அவ்வளோதான். என்ன பண்ண போறாருலாம் தெரியாது, நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்ட்டார். பெரியவர் போயிடுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பையன் எங்கே வேலை செய்கிறானோ அந்த ஆஃபீஸில் அங்கேருந்து ஒரு ஆஸ்திகராக ஒரு சிப்பந்தி அவரை கூப்பிட்டு வா அப்படின்ட்டு ஸ்ரீமடத்துலேருந்து ஒரு தொண்டரை அனுப்பி கூட்டின்னு வர்றார். அவர் கை கட்டுனுக்கிறார். நான் சொல்கிறது கேட்குறியா? சொல்லுங்க பெரியவா, எப்படி இருக்கும் அவருக்கு? உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா? சரி, அங்கே அன்அஃபிஷியலாக ஒரு கான்ஸ்டபிளை ஆஃபீஸுக்கு வர சொல்லு. சரி, இந்த பையன் வெளில போகும்போது ஆஃபீஸ் பணத்தை நீ கையாடி இருக்க, அரெஸ்ட் வாரண்ட் வந்திருக்குன்னு மிரட்ட சொல்லு. எவ்வளோ வாட் அ ப்ராக்டிக்கல் ஸ்டெப்னு பாருங்க. அவரும் ஒன்றும் பண்ணிட்டார், அவ்வளோதான். போய் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் போய், இதை பாரு, போகும்போது என்ன சொல்றாரு தெரியுமா? இதுதான் அவருடைய டச். இதை பாரு, போலீஸ்காரன்ட்ட நான் சொன்னேன்னு சொல்லுங்கிறார். அதான் பெரியவாங்கிறது. போலீஸ்காரன்ட்ட நான் சொன்னேன்னு சொல்லு. சரி, அவ்வளோதான். பெரியவா சொன்னபடியே ஓடி போய் அந்த மாதிரி அன்அஃபிஷியலாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கான்ஸ்டபிள் இவரை மிரட்டுறான். ஏப்பா நீ ஆஃபீஸில் ஏதோ பணம் கை வச்சிருக்க போட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அரெஸ்ட் வாரண்ட் வந்திருக்கு, என்ன செய்யட்டான் அப்படிங்கிறாராம். நடுங்கி போயிட்டான் பையன். நடுங்காமல் இருப்பானா, நடுங்கி போயிட்டான். அப்போது அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் வார்ன் பண்ணிட்டாரு. யார்? இவர் தான் வாணி. இந்த குரல் போலீஸ்காரனுடைய குரல். இனிமே நீ அந்த கிண்டி குதிரை ரேஸுன்னு போனன்னு வச்சுக்கேன், உடனே தூக்கி உள்ளே போட்டுருவேன், புரியுதா? சரி சரி. அதோடு நின்று போச்சு. பையன் கிண்டினாலே அலற ஆரம்பிச்சிட்டான். இந்த கதையை நான் முகநூலில் தான் படித்தேன். ஆனால் இது இன்னொருத்தர் நமக்கு சொல்கிறாரு. இதை சொல்லிட்டு அது முடிக்கும்போது அவர் சொன்ன, கிண்டியா குதிரையா, அவன் இனிமேல் குதிரை வண்டியில் கூட ஏற மாட்டான் சார் அப்படின்னு. அந்த அளவுக்கு பயம். இன்னும் ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்டெப் எடுத்துருக்கிறப்ப. இப்போ சொல்லுங்க, அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே என்று அவரை கொண்டாடுவது சரிதானே? தேகம் கொடுத்தவர் பெற்றோர், தியாகத்தின் சின்னமே பெற்றோர், போகமும் ஞானமும் யோகமும் துய்த்திடும் புண்ணியம் தந்தவர் பெற்றோர். தேகம் கொடுத்தவர் பெற்றோர், தியாகத்தின் சின்னமே பெற்றோர், போகமும் ஞானமும் யோகமும் துய்த்திடும் புண்ணியம் தந்தவர் பெற்றோர். இந்த உடம்பின்றி இங்கே நாம் எந்த இன்பத்தினை காண்போம்? வந்தனை குற்றவர் பெற்றோர், அவரை வாழ்த்தி வணங்கி நாம் வாழ்வோம். அப்படி இருக்கணும். பெற்றோர்களை ஒருபோதும் அலட்சியம் செய்யக்கூடாது. பயன்பாடு நீங்கியதால் கழிக்கக்கூடிய பொருள் அல்ல பெற்றோர். இந்த வாழ்க்கையினுடைய பொருளை நாம் புரிந்து கொள்வதற்கு தேவையான தேகத்தை கொடுத்தவர்கள் பெற்றோர்கள், ஊட்டி வளர்த்தவர்கள் அவர்கள். நமக்காக எத்தனையோ சிரமப்படுபவர்கள், பட்டு கொண்டிருப்பவர்கள் அவர்கள், இல்லையா? இந்த தேகம் இல்லைன்னா இங்கே யோகமும் இல்லை, ஞானமும் இல்லை, போகமும் இல்லை, ஒன்றுமே கிடையாது. அது நம்ம எப்பொழுதும் மனதில் நினைவு கொள்ள வேண்டும். பெற்றோர்களை ஒரு பொருளாக, பயன்பாடு நீங்கிவிட்ட பொருளாக கருதுகின்ற
ஒரு தீய முறைமை இப்பொழுது அது தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. நம்முடைய சம்பிரதாயத்துக்கு முற்றிலும் விரோதமான ஒரு போக்கு இது. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அன்னையும் பிதாவும் முன் அறி தெய்வம். நம்ம முதல்ல தெரிந்து கொள்ளக்கூடிய கடவுளர்கள் தெய்வங்கள் யாருன்னா அம்மாவும் அப்பாவும் தான். அதிலும் முதல்ல அம்மா. அதான் சொல்லுவோம், அப்பன் அம்மை. நான் சொல்றேன் அம்மை அப்பன் தான் சொல்றோம். முதல்ல அம்மா தான் அப்பான்னு நமக்கு காட்டி கொடுக்கிறாள். அப்படி இருக்கிறது நம்ம மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். பெரியவர் எத்தனையோ நிகழ்ச்சிகள், எத்தனையோ நாட்கள்ல நீங்க பார்த்தீர்களான்னு ஒரு இவ்வளவு ஒரு நிகழ்ச்சிகள் இருக்குன்னு வச்சுங்களேன் அவரோட வாழ்க்கையில. எங்க ஒன்னா டக்குன்னு திருப்பி பாருங்க. இந்த அம்மா அப்பாவுக்கு ஆதரவா இருக்கணும்ங்கிறத ரொம்ப வலியுறுத்தி சொல்லுகிறார். இப்படி வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு கட்டாயம் இந்த கலியிலே நேர்ந்திருக்கிறது. முன்பு அப்படி இல்லை. பெற்றோர்கள் என்ன வணங்கத்தக்கவர்கள், அவ்வளவுதான். அவர்கள் சொல்லுதான் எடுபடியாகும். அப்படித்தான் இருந்தது ஒரு காலம். எல்லாமே மாறிவிட்டது. பெற்றோர்களும் மாறிவிட்டார்களா இருக்கட்டும். இருந்தாலும் கைவிடப்படக்கூடியவர்கள் அல்ல, பொருள்களாக அவர்களை கருதுவது பெரும்பிழை. இப்போ சொன்னார், அவர்கள் சபித்தால், பெற்றோர்கள் சபித்தால் குடும்பம் வீணாகி போய் விடுங்கிறார்கள். அவர் நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சபிக்க வேண்டிய தேவையில்லை. அவர்களை அல்லாட விட்டா, அவர்களை நாம் புறக்கணித்தால் அதுவே நமக்கு சாபமாகிவிடும். புரிகிறதா? அவர்கள் என் பையன் இப்படி என்ன கஷ்டப்படுத்துறான், டே நீ நல்லா இருப்பியான்ட்டு அம்மா சொல்லுவான்னு நினைக்காதே. பல அம்மாக்கள் இப்படி நினைக்க கூட மாட்டாங்க. ஏதோ என் விதின்னு போயிடும். அப்பா இன்னும் கௌரவமா போயிடுவார். அதல்ல. ஆனால் யாரை நாம் போஷிக்க வேண்டுமோ அவர்களை நாம் புறக்கணித்தால் அந்த புறக்கணிப்பே, அந்த தவறே ஒரு சாபமாக முளைத்து நம் மீது விழும் என்பதை நம்ம தெளிவாக நினைவில் கொள்ள வேண்டும். கடவுளை நாம் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே என்று ஏன் கொண்டாடுகிறோம் என்றால், அம்மா அவ்வளவு பெரியவள், அப்பா அவ்வளவு பெரியவர். நம்முடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் மட்டுமல்ல, நம்முடைய முழு பணிதலுக்கும் மரியாதைக்கும் உரியவர்கள் பெற்றோர்கள். நீங்க மீண்டும் 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 எதற்காக அம்மா அப்பா இவ்வளவு உயர்த்தியாக நம்முடைய சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கிறது என்றால், தேகம் கொடுத்தவர்கள். தேகம் இல்லாமல் நம்ம இந்த ஜனன மரணத்திலிருந்து விடுதலை கிடையாது. நம்ம இதுல சிக்கிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. இந்த தேகம் இல்லாமல், இந்த தேகத்தில் இருக்கும் பொழுதே நாம் தெரிந்து கொள்ளாமல் நமக்கு ஜனன மரணத்திலிருந்து விமோசனம் இல்லை. அதை கொடுத்தவர்கள் நம்முடைய பெற்றோர்கள். நம்முடைய பண்பாட்டையும் நம்முடைய உணவோடு பாசத்தோடு ஊட்டியவர்கள் பெற்றோர்கள் என்கின்ற நினைப்பை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பெரியவர் நமக்கு மீண்டும் மீண்டும் இந்த அறிவுரையை சொல்லுகிறார் என்று சொல்லி ஒரு மகா வாக்கியத்தை பார்ப்போம். இதயத்தில் கடவுள் குடியிருக்கிறார். அதில் கீழான சிந்தனையை அனுமதித்து அதை குப்பை தொட்டியாக வைத்திருப்பது கூடாதுங்கிறார். கடவுள் எங்க இருப்பாரு? எங்கும் இருப்பார் சொல்ல. அந்த தத்துவம்லாம் ஒரு பக்கம் ஒரு குப்பை தொட்டியை போய் கும்பிடுவோமா? நம்ம கும்பிடுவோமா? முடியாது. கடவுளை விட்டுடுங்க. ஒரு வீடு, ஒருத்தர் வீட்டுக்குள்ள நம்ம நுழைய வச்சுங்க, ஒரே நாத்தமும் குப்பையும் எல்லாம் இறஞ்சி கிடந்தா அந்த வீட்டுக்குள்ள போவோமா? கோவிலே இல்லைங்க, வீட்டுக்குள்ள போவோமா? நம்ம நண்பர் தான், சந்திப்போமா? அப்புறம் பார்த்துக்கலாம், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு வந்துடுவோம் இல்லையா? நம்ம வீட்டுக்குள்ள யாராவது வருவாங்களா? குப்பையும் குளமும் வச்சிருந்தா வரமாட்டான் இல்லையா? ஒரு குப்பை தொட்டியில போய் நம்ம கும்பிடுவதில்லை. குப்பை போட்டு நாற்றமாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ள நாம நுழைவதில்லை. நம்முடைய வீட்டை நாம அப்படி வைத்துக் கொண்டிருந்தால் நம்முடைய வீட்டுக்குள் யாரும் வருவதற்கில்லை. அப்படி இருக்கும் பொழுது இதயம்ங்கிற வீடு, இதயம்ங்கிற கோவில், அதுல கடவுள் ஏற்கனவே குடியிருக்கிறான். மலர்மிசை ஏகினான் அப்படிங்கிறார்ல வள்ளுவர். சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால்ங்கிறார் இல்லையா மாணிக்க வாசகர். ஏற்கனவே இங்க குடியிருக்கிறான். ஏற்கனவே வந்து விட்டான். அவனும் மரியாதையை நடத்தவானாமா? அங்க குப்பை போட்டு வைக்கலாமா? கீழான சிந்தனை தான் குப்பை. மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்து அரண். கீழான சிந்தனை, கெட்ட சிந்தனை, தீய எண்ணங்கள், சுயநலமான எண்ணங்கள், மற்றவர்களுடைய நலனில் அக்கறை இல்லாத போக்கு, இவதான் கீழான சிந்தனை. அவன் கெட்டு போகட்டும், அவன் தாழ்ந்து போகட்டும் நினைப்பது, இன்னொருத்தன் பாழா போகட்டும் நினைப்பு, இதெல்லாம் கீழான சிந்தனை. இதுதான் குப்பை. இதே குப்பைக்கு பதிலாக மலர்கள் எப்படி வளரும்? எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் ஏன் பராபரமே என்கின்ற சிந்தனையை மலர்களாக்கி தேக்கினால் இறைவன் அங்கே மகிழ்வான், என்றும் நம்மோடு இருப்பான் என்று சொல்லி அமைகிறேன். வணக்கம்.